மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா? உன்னுயிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க. மன்னவா மன்னவா மன்னவா, மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா? உன்னுயிராய் நான் இருக்க, என்னுயிராய் நீ இருக்க. மன்னவா மன்னவா மன்னவா, மன்னவனே அழலாமா, கண்ணீரை விடலாமா? உன்னுயிராய் நான் இருக்க. எங்க வந்திருக்கும் அனைவருக்கும் எங்க அண்ணன் பெரியவர் சார்பாக நன்றியை கூறுகிறேன். இன்று எங்க புரட்சி தலைவரும் பொன்மன செம்பலும் மக்கள் திலகமும் பாரத் ரத்னாவும் பாரத் எம்ஜிஆரின் அன்பு தம்பிக்கு இறந்த நாள் இன்று. எங்கள் இதய தெய்வமாக விளங்கி கொண்டிருக்கும் அண்ணன் பக்தவச்சலம். பொன்மணி கழுத்தோடு பொன்மாலை அசைந்தாட நான் கண்ட பொருள் கூட்டமா, என் அண்ணாவை ஒரு நாளும் என் உள்ளம் மறவாது, எங்க பக்தண்ணனை ஒரு நாளும் என் உள்ளம் மறவாது என்றாலும் விதம் அல்லவா. அவர் வாழ்கின்ற நாடெல்லாம் திருநாளே, உன்னை கொண்ட மக்கள் மனவாளன் நாங்கள் தான். அண்ணன் இல்லை என்றால் தங்கவையிலே இல்லை. தமிழகத்திலே ஒரு அண்ணா, பேரறிஞர் அண்ணா, தங்க வழியில ஒரு அண்ணா, அது பக்தவச்சலம் அண்ணா தான். அவரை விட்டா யாரும் கிடையாது. அவர் இருக்கும்போது அசைக்க முடியாது, யாரும் அசைக்க முடியாது. யார் வந்தாலும் எதை செய்தாலும் அசைக்க முடியாது. தாயின் பாசம் அவர் உடலில் இருந்தது, அசைக்க முடியாது. தலைவணங்காத கொள்கை இருந்தது, அசைக்க முடியாது. உண்மை சொல்லிடுவார், நன்மை செய்திடுவார், எதையும் தாங்க இதயம் கொண்டு இரண்டினில் ஒன்று பார்த்துடுவார். அவர் தான் அண்ணன் பக்தவச்சலம். அண்ணன் மாதிரி யாருன்னா இங்க வருவாங்களா? அண்ணன் மாதிரி யாருன்னா இருப்பாங்களா? இல்ல அண்ணன் மாதிரி வந்தவங்க யாருன்னா இருக்கிறாங்களா? யாராரோ வந்தாங்கோ, யாராரோ போனாங்கோ, யாராரோ போய் நிற்கிறாங்க. ஆனா இன்னைக்கு கூட மக்கள் மனசுல மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும். அண்ணா மூன்றெழுத்தில் என் மூச்சு இருக்கும். அது முடிந்த பின்னாலும் அவருடைய பேச்சு இருக்கும். உள்ளம் என்ற ஒரு ஊர் இருக்கும். அந்த ஊருக்குள்ள அண்ணன் பக்தவச்சலம் உடைய பேர் இருக்கும். கடமை, அது எங்களுடைய கடமை. அண்ணா இல்லை என்றால் நாங்கள் கூட இல்லை. இன்னைக்கு தைரியமா பக்தவச்சலன் பேசுறேன்னு சொன்னா அவர் இறந்துட்டாருன்றதுக்காக பேசுறார், அவர் இல்லைன்றதுக்காக பேசுறார். இல்லைன்னா எங்களுக்கெல்லாம் வழிகாட்டி, உடல் காட்டி, மண் காட்டி, மரம் காட்டி, கனி காட்டி, பழங்காட்டியவர் அவர் தான் எங்களுக்கு அரசியல் தலைவன். அவர் இல்லை என்றால் நாங்கள் கூட இல்லை. தங்கவயல் மக்களே, என்றும் அண்ணனுடைய புகழ் போற்ற வேண்டும், அண்ணனுடைய வார்த்தைகள் அணர வேண்டும். ஏன் இப்போ அம்பேத்கர் 3 வரல காமிச்சு நிற்கிறாருன்னு சொன்னா எல்லாம் நினைச்சுக்குவாங்க, என்னத்துக்கும் 3 வரல காமிச்சுக்கிறாருன்னு. இல்ல, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, இந்த 3 பேரை தான் அவரு காமிச்சுன்னுக்கிறது பாபா சாஹிப் அம்பேத்கர். அதுல எங்க அண்ணன் பக்தவச்சலம் மாதிரி யாரும் கிடையாது. இந்த ஊர்ல கேட்கறதுக்கு ஆள் கிடையாது, எது நடந்தாலும் பாக்குறதுக்கு ஆள் கிடையாது. அவர் ஆத்மா என்றும் வளர வேண்டும், வாழ்க வேண்டும் என்று கூறி இன்று நமது தங்கவயல்ல இப்ப தங்கவயல்ல தங்கவயல்ல அண்ணா எல்லாம் ரெடி பண்ணிட்டுக்கிறோம். அண்ணா பிறந்த நாளைக்கு அங்க வராரு. அந்த பிறந்த நாள் அன்னைக்கு அண்ணன் இல்லாத போயிட்டாரு. அந்த பிறந்த நாள் முருக ஐயாவுக்கு தான் பிறந்த நாள். அவரையும் வாழ்த்துகின்றேன். முருகன் என்றால் கண்ணு, இந்தியன் என்றால் கண்ணு. அவர் கண்ணாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
அண்ணாவின் இறந்த நாள் அன்னைக்க அவருடைய பிறந்த நாள், அவர் வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி பக்தவச்சலன் அவருடைய இறந்த நாள் முன்னிட்டு இந்த ஒரு சின்ன நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார்கள். நான் வந்து எங்க மனைவி சார்பாக முனிசிபாலிட்டிக்கு ஒன்று கேட்டுக்க விரும்புகிறேன். போன டைம் வந்து இங்கே செலவு வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மனதாக எல்லா கவுன்சிலரும் வந்து ஒரு மனதாக வந்து இது எடுத்தாங்க. அது ஏன் பண்ணலன்னு தெரில. அதனால அதை வன்மையாக கண்டித்து தயவுசெய்து முனிசிபாலிட்டி இப்போ இருக்கிற பிரசிடென்ட் அவங்களுக்கு கேட்குறேன், முனிசிபாலிட்டி கமிஷனர் அவங்களுக்கு கேட்குறேன், தயவுசெய்து ஐயாவுக்கு இங்கே ஒரு செலவு வைக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் நான்காவது வட்ட கவுன்சிலர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். வளத்திற்கும் பாசத்துக்குரிய அருமை பக்தவச்சலத்தின் அருமை விசுவாசிகளே, இன்றைய தினமானது நமது தங்கவயல் சரித்திரம் படைத்த தங்கவயலுடைய சரித்திர நாயகன், கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்களின் சொந்தக்காரர், மக்கள் போற்றும் மக்கள் தலைவர் பக்தவச்சலம் அவர்களின் நினைவு நாளானது இன்று அருமை சகோதரர் திரு ஜான்சன் அவர்கள் தலைமையிலும், அருமை சகோதரர் திரு முருகன் அவர்கள் முன்னிலையிலும், திரு கருணாகரன் மற்றும் எங்களுடைய 14வது வார்டு கவுன்சிலர் திரு ஜெயந்தி தாடி ரமேஷ் அவர்களுக்கும் இந்த வேளையில வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினமானது தங்கவயல் மண்ணின் மைந்தர் மக்கள் தலைவர் பக்தவச்சலம் அந்த ஒரு தலைவர் இல்லாத காரணத்தினால் இன்று நமது தங்கவயல் பெம்மல் தொழிலாளிகள் குறைந்தபட்சம் 25 நாட்களாக போராடி கொண்டு வருகின்றார்கள். அதே நமது ஆற்றல் மிக்க தலைவர் தங்கவயல் அரசியல் ஆசான் மக்கள் தலைவர் பக்தவச்சலம் அவர்கள் இருந்திருந்தால் இதற்கு ஒரு தீர்வு காண மிக முக்கியமான பொறுப்பிலே அவர் எதிர்ப்பார். எதற்காக நான் சொல்கிறேன் என்றால், அவர் வந்து இன்று நமது கர்நாடக மாநில முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு HD குமாரசாமி அவர்கள் இன்று இந்திய நாட்டின் தொழில்துறை அமைச்சராக இருக்கின்றார். அதே போல் நமது கோலார் மாவட்ட எம்பியாக திரு மலேஷ் பாபு அவர்கள் இருக்கின்றார்கள். இதனை பயன்படுத்திக் கொண்டு நமது தங்கவயல் பெம்மல் தொழிலாளிகளுக்காக குரல் கொடுத்து அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை காண்பிப்பார். இன்றைய தினம் அவர் நம்மை விட்டு பிரிந்து 6 வருடம் ஆகின்றது. இல்லாத பொருள் மீது எல்லோருக்கும் ஆசை வரும் என்பது ஒரு கவிஞருடைய வார்த்தை. அது ஏன் என்றால் இன்று அவர் இல்லை. அவர் இல்லாத போதுதான் அவர் மீது எல்லோருக்கும் ஆசை இருக்கிறது. பக்தவச்சலம் இருந்திருந்தால் இதை செய்து முடித்திருப்பார். நாங்கள் பெம்மல் தொழிற்சாலை மெயின் கேட் எதிரிலே நாங்கள் போராட்டம் நடத்தியிருப்போம். அவர் எங்களுக்கு அதனுடைய உத்தரவை வாங்கி கொடுத்திருப்பார் என்று இன்று பரவலாக தங்கவயல் மக்கள் தொழிலாளிகள் பேசிக் கொண்டு வருகின்றார்கள். இந்த வேளையிலே நமது அரும்பெரும் தலைவர் தங்கவயலில் பல போராட்டங்களை நடத்தி வெற்றி கண்டவர். அது மட்டும் இல்லாமல் இந்த நகர சபை ஒரு சின்ன விண்ணப்பம் வைக்கின்றோம். நீங்கள் சிலை எப்போதாவது வையுங்கள். தயவு கூர்ந்து யாரோ சும்மா போட்டோங்களை வச்சுக்கிறீங்க, அவருடைய போட்டோ வைக்கிறதுக்கு என்ன சட்டம் இருக்குது? அது நீங்க வைக்கிறீங்களா நாங்க வைக்கிட்டோமா? இதை வந்து தயவு செய்து ஒரு முடிவு பண்ணி அவருடைய போட்டோவை மார்ச் 7 அவருடைய பிறந்த நாள் அந்த தினத்தில் அவர் போட்டோ வைக்கிறதுக்கு இந்த நகர சபை முன்வர வேண்டும் என்று இந்த வேலையில கேட்டுக்கொண்டு, இந்த நிகழ்ச்சியை நமது அரும்பெரும் சகோதரர் திரு ஜான்சன் அவர்கள், அவர் பிறந்த நாள் ஞாபகம் இல்லையே தெரியாது அவருக்கு, தலைவருடைய சத்த நாள்லாம் அவருக்கு என்ன பண்ண ஏது பண்ணன்னு இதுவரையும் பண்ணுவாரு. அவருடைய தொண்டு மேலும் மக்கள் தலைவர்களுக்காக அவர் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று இந்த வேலையில கேட்டுக்கொண்டு இந்த ஒரு வாய்ப்பினை வழங்கிய அனைவருக்கும் என்னுடைய பிரசிடண்டா இவர் 6 முறை பிரசிடண்டா இருந்திருக்காரு, 3 முறை எம்எல்ஏ இருந்திருக்காரு. அவருக்கு வந்து முனிசிபாலிட்டி உள்ள இதில் வந்து போட்டோ வைக்கணும்னு சொல்லிட்டு ரெசல்யூஷன் எல்லாம் பாஸ் பண்ணோம். அது பண்ணி 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. அது என்னன்னு கூட காதில் போட்டுக்கல. 2வது சிலை வைக்கணும்னு சொல்லிட்டு எம்எல்ஏ கிட்ட இந்த லெட்டர் எல்லாம் வாங்கி அப்ரூவல் பண்ணி சிலை வைக்கிறேன்னு சொல்லி இது பண்ணாங்க. இது வரைக்கும் வைக்கல. முனிசிபாலிட்டி இதுக்காக நான் அண்மையாக கண்டிக்கிறேன். கவுன்சிலராக இருந்தால் கூட எங்களுக்காக நாங்கள் மீட்டிங்கில் அப்ரூவல் ஆகி இதை வச்சு கூட போட்டோ வைக்க முடியல, 2வது சிலை வைக்க முடியல. இன்னும் அதே என் தலைவர் இருந்திருந்தாருன்னா வேற யாருன்னா இருந்தாங்களோ ஓடி போய் அவர் தான் சிலை வச்சிருப்பாரு, போட்டோ வச்சிருப்பாரு. அவருங்க கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்றதுக்கோசரம் இந்த முடிவு யாரும் எடுக்கல. தயவு செய்து முனிசிபாலிட்டி இப்போ புதுசாக பிரிஸ்ட்டு வந்துருக்குறாங்க, அவங்களுக்கும் கேட்குறேன், கமிஷனரும் கேட்குறேன். ஆஃபீஸில் வந்து அவருடைய போட்டோ வைக்கணும். 2வது வந்து இங்கே சிலை வந்து ஓப்பன் பண்ணுன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். அன்பார்ந்த சகோதரர்களே, நண்பர்களே, அண்ணன் பக்தவச்சலனுடைய விசுவாசிகள், அவருடைய விசுவாசிகள் தொண்டர்களில் நானும் ஒருத்தன், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. 1983 ஃபஸ்ட்டு அவர் எம்எல்ஏ ஆகும்போது இந்த இருக்கிற அத்தனை பேரும் சில பேர் இல்லை மறைஞ்சிட்டாங்க. எல்லாருமே அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு
அவர் ஜெயிக்க வச்சவனுடைய விஷயம் என்னன்னு சொன்னால், அவர் இருக்கிற வரைக்கும் தங்க வயலில் அரசியல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. ஃபாஸ்டான 100 டிகிரி அளவுக்கு போயிடுச்சு. அவர் மறைஞ்ச பின்னால் கேஜிஎஃப்ல அரசியலே இல்லை. இன்றைக்கும் எங்கேயாவது ஒரு 4 பேர் நின்று டீ கடையாகட்டும், ரோடாக இருக்கட்டும், முனிசிபாலிட்டியாக இருக்கட்டும், எங்கே நின்று பேசினாலையும் பேசும்போது அவர் பேர் வராத அரசியலே பண்ணுறதில்ல. ஒரு வார்த்தை பேசினா அவர் இருந்தால் இப்படி இருக்குமே, அவர் இருந்தால் அப்படி இருக்குமே, இப்படியெல்லாம் பேசுனாங்க. அதை தான் இன்றைக்கி நம்ம ராஜா சிங் ஆகட்டும், வேலன் ஆகட்டும், இன்னும் பேசின நம்ம நண்பர்கள்லாம் அதுதான் அது தெளிவாக சொன்னாங்க. என்னென்னா பெம்பலில் இன்றைக்கி பெம்பல் தொழிலாளிங்க தர்ணா போராட்டம் பண்ணுறாங்க. தலைவர் 10 வருஷம் இருந்திருந்தால் அதோடைய கதையே வேற இருக்கும். அதே மாதிரி வேறு விஷயம் இன்றைக்கி எதுவுமே என்னன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அதுதான் உண்மை. கேஜிஎஃப் பூரா 10 வருஷம் ஒரு தலைவர் இல்லாதனால அதை கேட்கறதுக்கு யாரும் ஆளே இல்லை. என்னவோ போயின்னு அவ்வளோதானே தவிர கேஜிஎஃப்ல டோட்டலாக அரசியல் இல்லை. இதுதான் உண்மை. இன்னும் நிறைய பேசணும் இருக்கிறவங்க மனசு பாதிக்கப்படும். ஸோ அதனால் நானும் சீனியர் கவுன்சிலர்னால அவருடைய விசுவாசி, அவர் ஜதிலே அரசியல் பண்ணோம். உண்மையை சொல்ல போனால் அவர்கிட்ட நாங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கணும்னால இன்றைக்கி நாங்களாம் ஒரு அரசியல்வாதியாக வாழ்ந்துருக்கிறோம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால் அவர் மறைஞ்சி சுமார் 6 வருஷம் ஆச்சு. இருந்தாலையும் நான் கூட அவர் நினைக்காத நாள் இல்லை. இது யார் நம்புகிறாங்களோ இல்லையோ, இதுதான் உண்மை. ஏன்னு சொன்னால் ஒரு விஷயம் அவர் கற்றுக் கொடுத்து அவர் செய்கிறத பார்த்து நாங்கள் கற்றுக்கணும். அதில் எவ்வளோ விஷயம் நாங்கள் எடுத்துக்கின்னு இன்றைக்கி வரைக்கும் நடந்துன்னு போயின்னுக்கிறோம். அதனால் இன்றைக்கி இங்கே நம்ம பாண்டியன் வேணன் இன்னும் இருக்கிறவங்களாம் சொன்னாங்க அவருக்கு சிலை வைக்கணும், படம் வைக்கணும். இது ஊரில் யாராருக்கே வைக்கிறாங்க. அவர் சிலை வைக்கணுன்றதில் எங்களுடைய ஒரு பொறுப்பும் இருக்குது. அது செலவானாலும் சரி, முனிசிபாலிட்டியில் குரல் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, எங்களுடைய பாகமும் கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லி தெரிவிச்சுக்கின்னு இந்த பேச வாய்ப்பு அளித்த இந்த ஃபங்க்ஷன் நடத்துகிற நம்ம சகோதரர்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். 10th நவம்பர் நம்ம மாண்புமிகு எம்எல்ஏ ரூபகலா மேடம் அவங்களோட லெட்டர் பேட்லேயே டைப் பண்ணி கொடுத்துருந்தாங்க. வித் யுனானமஸாக 35 கவுன்சிலர்ஸும் முழுமனதாக செலை வைக்கணுன்ட்டுன்னு ப்ளஸ் அவரோட உருவப்பம் ஃபோட்டோ மீட்டிங் ஹாலில் வைக்கணும்னுட்டு. இது வரைக்கும் கூட அஃபிஷியல்ஸுங்க நாங்கள் எவ்வளவோ ப்ரெஷர் பண்ணியாச்சு. இது வரைக்கும் அந்த ஸ்டெப்பு எடுக்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி இந்த கமிஷனர் ஆகட்டும், அஃபிஷியல்ஸ் ஆகட்டும், இது வரைக்கும் எந்த ஸ்டெப்பும் எடுக்கல. இப்போ வரப்போகிற 6th டிசம்பர் ஜெனரல் பாடி மீட்டிங் இருக்குது. சப்போஸ் இது இவங்க ஏதாச்சும் ஸ்டெப் எடுக்கலைன்னா எங்களோட பாய்காட் கண்டிப்பாக பண்ணுவோம். இது உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது அஃபிஷியல்ஸ் இது ஒரு ரிக்வெஸ்ட்டாகவும் எடுத்துக்கின்னு இதை இனிஷியேட் பண்ணணுன்னு ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.